ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம்பி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஜேஎம்பி கிரியேஷனில் பார்க்க போகிறது தள்ளுவண்டி ஸ்டைலில் ஒரு பட்டாணி மசாலா தான். நம்ம பீச் போனாலுமே வாங்கி சாப்பிடுவோம்ல, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வீட்லேயே எப்படி சிம்பிளாக பண்ணித்தரலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குன்னு பார்த்துடலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி பட்டாணி மசாலா பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 150 கிராம் பட்டாணி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது காஞ்ச பட்டாணி தான், பேக்கெட்டில் வாங்குவோம் இல்லையா, அதுதான். 6 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க இதை. இதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்துக்கலாம், மீடியம் சைஸு. நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்று கூட எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு துண்டு இஞ்சி, 2-3 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம பட்டாணி வேக வைக்கல, ஊற வச்சு தான் வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் நான் சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காய பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணிடலாம். இது நான் 2 பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வதங்கினதுக்கப்புறம் நான் மசாலாஸ் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இதோடையே கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாஸ்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலேயே மசாலா கருகிடாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவை வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அந்த மசாலாவோடு சேரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவுமே ஒரு 2 மினிட்ஸ் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச பட்டாணியில் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணியிருப்பேன். ஒரு 50 கிராமுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவு தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு வாட்டர் சேர்த்துடலாம். ஒரு 1.5 கிளாஸ் நான் இன்றைக்கி வாட்டர் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. ஒரு 1.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி அது ஒரு கொதி இந்த மாதிரி வரும்போது நம்ம மீதி பட்டாணியை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அரைச்சி வச்சதை இதோட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசியும் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் உப்பு அது காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இதோட 1/4 ஸ்பூன் இது போட்டிருக்கேன், சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் அது ஆப்ஷனல் தான். அதுக்கு பதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துருங்க. 2 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக வாசனையாக பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதோட கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. அவ்வளோதாங்க, சர்வ் பண்ண வேண்டியதான். நம்ம மேலே பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் கடையில் வாங்கின சமோசா இதோட சேர்த்து போடுறேன். உங்கள்கிட்ட சமோசா இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளெக்ஸ் இருந்தால் கூட போட்டு கொடுக்கலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.